வாங்க வாங்க வந்துட்டீங்க எல்லாரும். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் வீடியோ பார்க்க நன்றி. சரி வீடியோ ஆரம்பிக்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோரும் செஞ்சு சமைச்சு இன்னும் உட்காந்து சாப்பிடுறோம். நல்லா அடிக்கடி செய்வேன். இப்போ எல்லாரும் வந்து இங்கே அப்படின்னு போனதுனால எனக்கு தெரியல. சரி நீ சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாரும் சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக எங்கள் வீட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா, நாங்கள் சமைக்க போகிற இடத்துல தண்ணி கரண்ட்டு இதெல்லாம் இருக்காது. அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. சரி மசாலாலாம் வீட்டிலேயே அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம், அங்கே அரைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் சரி அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் மசாலாலாம் ரெடி பண்ணி அரைச்சிட்ருக்கோம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே கிளம்பலாம். இப்போ எனக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டை வந்து எல்லா லோடையும் ஊற்றிட்டு நீங்கள் போய் இறக்கி வச்சு சரி சமைக்கணும்னா அடுப்பு தேவையில்ல, அதுக்கு கல் வேணுங்கள. அதனால நானும் செஞ்சு கல் பறக்கிட்டு 2 கல் ஈஸி எடுத்துக்கிட்டு 3வது கல் தூக்க போனோம். அது செம்ம வெயிட்டு, வெயிலில் இருக்கா, அதனால தூக்கவும் முடியல. சூடு வேற ரொம்ப. எப்படியோ உருட்டி கிருட்டி தூக்கி எறிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி தூக்கிட்டு வந்துட்டோம். சரி எப்படியாவது அங்கே தூக்கி விடுங்க எழுந்துடணும் அப்படின்னு தூக்கணும். தூக்கி தூக்க முடியல. 2 நிமிஷத்தில் போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப அப்புறம் கடவுள் போல என்ன அப்புறம் கல் வேலை ரொம்ப சூடு இல்லை. அப்புறம் எங்கள் அம்மாவோட துண்டை போட்டு நானும் எப்படின்னா தூக்கிட்டு போய் சொல்லி போட்டேன். தூக்குறதுக்கு முடியல. ஒரு ஃபேக்ட்ரி வேறு எங்கள் பாதையில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு போட்டாச்சு. தண்ணி இல்லைன்னு சொன்னேன்ல குடோனில். அப்புறம் நானும் யோகாவும் இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு குடம் தூக்கிட்டு வந்து வச்சாச்சு. அரிசி கழுவுறதுக்கு வச்சுலாம் தேவைப்படும் பிரியாணிக்கு எதுக்கு. அங்கே தான் நல்ல தண்ணி வரும். அங்கே போய் பிடிச்சிட்டு வச்சு நாங்கள் பிடிச்ச வீட்டில் ஒரு பாட்டில் தண்ணியவே குடிச்சு முடிச்சிட்டேன். வீட்டு அவ்வளோ வெயில் அன்னைக்கு. அப்புறம் வந்து வச்சாச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, பிரியாணிக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கணும்ல, காய்கறி இதெல்லாம் இருக்கணும்ல. அப்புறம் எப்பயும் வச்சாங்க. அதை தானே நீட்டு பார்த்து பிரியாணிக்கு நம்மளுக்கு குடமாக கண்ட தண்ணி வரும். அந்த பாட்டில் வாங்கிட்டு கொடுத்தாச்சு. நம்ம ஈஸியாக ஒரு பச்சை மிளகா வச்சுட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தேனிக்கு போச்சுது. என் பச்சை மிளகாவை நறுக்கி நான் என்ன மெதுவாக எங்கள் அம்மா எதை சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் கடகடனே எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பேசிட்டு. எங்கள் அம்மா வீட்டிலே சொன்னாங்க, அந்த தயிர் பச்சடி போடுறதுக்கு கிண்ணம், காய்கறி இதெல்லாம் வெட்டி வைக்கிறதுக்கு கிண்ணம், தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். அப்புறம் வந்து சரி ஜாக்கா நானும் கீரை கருவேப்பிலை உரிக்கிறேன், நீங்கள் எடுக்கிறீங்களா வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் நானும் அப்பயும் பின்னாடி அந்த அடுப்பு செட் பண்ணுங்கள்ல, அதை வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்து வச்சுட்டு யோகாட்ட வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவளும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாள். எதுக்கு போனோம், இந்த தயிர் பச்சடி போடுறதுக்கு, பிரியாணியில் போடுறதுக்கு பெருசு பெருசாக இருந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா நம்ம குட்டி குட்டியாக நினைக்க வச்சுட்டு இருந்தான். அப்புறம் இந்த வீடியோ எனக்கு அந்த இது வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் அவளே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பத்தலை. அப்புறம் அவங்க எடுத்து வச்சு கொடுத்தா நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரியாணி போடுற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தக்காளி கழுவலான்னு போனால் இந்த மாதிரி குழவி வந்து உட்காந்து கடிச்சிட்டு வந்துட்டு தம்பி அப்படின்னு அப்புறம் கத்திரியை அதை எடுத்து போட்டு கத்திரி தக்காளியை வச்சுட்டு விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு, அந்த அடுப்பு வந்து பள்ளமாக இருந்தால் தான் வந்து இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த தீ வந்து நல்லா பரவி விடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டாக அந்த அடுப்பு மேலே பண்ணிட்டு. அப்புறம் வந்து என்னடா குட்டிகள் பெரிய வெங்காயத்தை இருந்துச்சுங்களா, அது வந்து சைடு வச்சு இருக்கு. அப்புறம் வந்து எங்கள் குடோன்லேயே விறகு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக யோகாவும் இதுவும் பறக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரியாணிக்கான அடுப்பை பற்ற வச்சாச்சு. அப்புறம் தீ வச்சுதான் பற்ற வச்சுட்டு இருந்தாங்க அடுப்பை. கொத்துமாறு அந்த
இது என்னது தேங்காய் நார் இதெல்லாம் வச்சு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. அது என்னமோ பிடிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக பற்றி வச்சாச்சு. சரி பிரியாணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்டில் ரீஜு பாடிட்டு இருப்பா கேளுங்களேன். ரீஜு என்ன பாட்டு பாடுறான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேயா? அப்புறம் அடுப்பு நல்லா பற்றிச்சு. பற்ற வச்சதுக்கப்புறம் இதுக்கு இடையில யோகாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் ஒரு சண்டை. எங்கள் அத்தை ஏதோ யோகாவை திட்டிகிட்டு இருந்தாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. ரீஜு பாடுறதை நிறுத்தவே இல்லை. பேக்ரவுண்டில் பாடிக்கிட்டே தான் நிறுத்து ரீஜு, வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது ரீஜு அப்படின்னு. ஆனாலும் பாடிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் சொத்து மாறு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சு குளிச்சுட்டு இருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் புகை வர ஆரம்பிச்சிச்சு. திரும்ப பற்ற வச்சு இது என்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த பெரிய சோயா இருக்குல்ல, சிக்கன் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சைடிஷ்க்கு வந்து சிக்கன் மாதிரி இதை 65 மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் வச்சு அதில் வந்து போட்டு எடுத்து ஹாஃபாக வேக வச்சு எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு பிரியாணிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிச்சு. யூஸ் பண்ணுறது எங்களோட பிராண்ட் தான், கொக்கோவிலோட கோகோனட் ஆயில். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கட் பண்ணவா? எங்களுக்கு சமைக்கிறதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இடையில பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ வாங்கிட்டு வந்து எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தோம். பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு மில்க் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லோரும். இடையில டான்ஸ் ஷோ வர ரீஜு காத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு.
எங்க என்ன இருக்கு காசு கம்மியா சிக்கன் மசாலா சிக்கன் கிரேவிக்கா நானும் மறந்து போயிட்டேன் இவ்வளோ வேலை சொல்கிறேன் 1.5 கிலோ வாங்க இவனுக்காண்டி 4 கால் வாங்கிட்டு வந்துருக்கேன் தனியா நீங்க எல்லாம் பண்ணுங்க நாங்க வந்து அவங்க போய் போயிட்டோம் தண்ணி பாத்து போங்க நீ என்ன பண்ணமா நீ வாங்க நான் அப்படியே சொல்றேன் அப்படியே சொல்றேன் இந்த சம்பளம் கேட்க போங்க கேட்க யாருக்கு ஹாய் ஃபிஷ் பொரியல் பாங்க ஏமா தரல போதுமா அப்படி கட் பண்ணு நான் ஆர்டிகல் எடுத்து மூஞ்சி கழுவிட்டீங்க எடுத்து போறேன் அண்ணா ஏய் மூஞ்சி ஹெல்ப் பண்ணி விட்டுரு வேணா செம்பளம் வந்து கொடு தண்ணி ஊத்துமா வேணாமா சோதி போதும் இவ்வளோ தண்ணி இருக்குல்ல வந்துடும் நிறையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இடத்த க்ளீன் பண்ணி